கேட்டு என்னவே ஏமாந்துட்டாட்டு. இந்த வள்ளி என் கூடயே இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்தா வச்சாட்டி அவளை கூட மன்னிச்சிருவேன். இந்த கவுன்சிலர் போய யாச்சி கவுன்சிலர் வள்ளின்னு குறைச்சலாதிய வீட்டுல உள்ளவியல ஒழுங்கா வச்சுக்கிடணும். எல்லாம் இந்த தாத்தாவாலதானே வந்து இடத்த விற்க போறது இல்லாம கவர்மெண்ட் இடத்த விற்க போறேன்னு சரி வித்தாரா விக்கலையா அது ரெண்டாவது வாட்டுக்கு பைசா கொடுக்கறதுக்காண்டிதான் விக்கேன்னு ஊருக்குள்ள பரப்பிட்டார. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. தேவையில போவாரு இவருக்கு சோத்தள்ளி தட்டுனதுக்கு கடைக்குள்ள ரெண்டு தடவை தோட்டை இது தடவை சேர்த்துருவேன்னு நினைச்சேன். கடைக்கு சீட்டு நான் சரி சரி அலாதியா யாச்சி ஒன்னு இல்ல இருக்கட்டு. இந்த லெசன் இல்லைன்னா அடுத்த லெசன். ஆமா அழுது புலம்பி என்ன தாவ போகு. சரி இருக்கட்டு விடுங்க. காப்பி தண்ணி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் நேற்றுக்கு புள்ளக்கு வரதுக்கு அவன் கடத்திருக்க முட்டி இந்த வயிற்ற காய போட்டுக்கிட்டு காப்பியோ தண்ணியோ ஒண்ணு கூட குடிக்கலட்டி. பச்சை தண்ணி நாக்குல படல இறங்க மாட்டுக்கு வெப்பராளமா வருது. ஆளாளுக்கு வாட்டு கேட்க வருவாளுவா கேட்டியா? எல்லாவள்கிட்டையும் 5000 10,000 கறந்துட வேண்டியதான். எலெக்ஷன்ல கறந்தாதான் உண்டு. இல்லைன்னா ஒரு பயிலொழுங்க எட்டி பார்க்க மாட்டாளுவா. ஆமாட்டி நம்ம சரஸ்வதி இருக்கல்ல ஒரு செம்பருத்தி நீ போட்டிருந்தா அவள்கிட்ட எங்க வாங்கினேன்னு கேட்டனா அவ ஒரு கடையை சொல்லி 450 ரூபான்னு சொன்னா கேட்டியா? அப்படிப்பட்ட பிளவுஸ் அவ்வளவு அழகான பிளவுஸ் துணி எப்படியாவது இவ்வளவு வாட்டுக்கு தர பைசால 12 கலர்ல அதே போல பிளவுஸ் துணி எடுத்து வைக்கணும். நானும் 7-8 சேலை வாங்கணும்னு இருக்கேன். எல்லாம் இவ்வளவு வாட்டுக்கு தரக்கூடிய பணத்துலதான் வாங்கணும். அதான் ஒவ்வொருத்தையாக எதிர்பார்த்து வாசல்லே உட்கார்ந்து இருக்கேன். எவ்வளவு வருவாளான்னு. என்னவோ ஒண்ணு நமக்கு சாலிதான். ஏ தம்பி எங்க பார்த்தாலும் நம்ம போஸ்டர் ஒட்டிருக்கு. இந்த போஸ்டர் நம்ம அடிக்கவே இல்லையா? ஏன் இங்க பாருங்க இவன் மத்த பொம்பளல்ல வாட்டிக்க நம்ம ஊருக்கு வந்திருக்காவ. பாப்பா ஏதாவது தாராவளான்னு. மேடம் நம்ம பிள்ளைய வச்சு ஒரு பையனுக்கு பிரச்சனை வந்துல மேடம். அந்த பையன் இந்த ஊர் தான். நமக்கு சப்போர்ட் பண்ணி நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிருக்கான். எனக்காண்டி என்னெல்லாம் செஞ்சிருக்கான். எவ்வளவு நோட்டீஸ் அடிச்சிருக்கான். ஓ அவனா பரவாயில்லையே. நமக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வேலை பார்த்திருக்கானே. ஜெயிச்ச உடனே என்ன தேடுமா செஞ்சிருவோம். மகேஷ் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து எங்க அம்மையை கவுக்க பார்க்க. எங்க அம்மா எப்படியும் மயங்கிருவாவ. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல டும் 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 டுமாட்டுமா. வாக்காளர்களே இங்க எல்லாரும் பைசா கொடுக்க மட்டும்தான் பார்க்காங்க. ஆனா உங்க வாழ்க்கையை யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தோம்னா உங்க ஊர்ல எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனை இல்லாம ஆக்கிருவேன். தண்ணி பிரச்சனை எல்லாரும் சொல்லுதியா? வேற பிரச்சனையை பத்தி தொப்பிய வேலை வெட்டி இல்லாம கிடக்கும். கையில வருமானம் இல்லாம கிடக்கும். நான் வெளியூருக்காரின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடாம இருக்காதீங்க. தண்ணி பிரச்சனை இல்லைன்னா என்ன? உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் வேலை வாங்கி தரேன். வயசு 40 ஆச்சுன்னா நான் உங்களுக்கு பென்ஷன் மாதிரி பணம் தரேன். எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டா செய்வேன். உங்க ஊர்ல ஒருத்தியா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. ஏமாக்கா நாங்க அதெல்லாம் போடுவோம். உனக்கு சப்போர்ட் பண்ணி எங்க ஊர் சிறுவண்டு பயக்க பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குதுங்க. நாங்க ஓட்டு போடுவோம். சரிடி எல்லாம் வாழாலையாடி. அம்மா நான் சொன்னம்ல அவன் நல்ல பையனே. நீதான் கேட்காம அந்த பையனை நாய் விட்டு கடிக்க வச்ச. ஓட்டு உரிமை வாக்கு உரிமை இது எல்லாத்த விட முக்கியம். நம் நாக்கு உரிமை. நாக்குல இருந்து வர்றது கண்டிப்பா நடக்க வைக்கிறதுதான் நான். எனக்காண்டி கடிகார சின்னத்துல ஓட்டு போடுங்க. உங்க நேரம் நல்ல நேரம். கண்டிப்பா போடுதோம்க்கா. எங்க ஊர் சின்ன பிள்ளைங்க சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தான். வருங்கால சந்ததிக்கு வழி விட்டு கொடுக்கும். நீங்க தான் ஜெயிக்க போறிய. கையில ஒழுங்கா புடியாச்சு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்துருக்கே. நல்ல நெருக்கப்பட்டவியலுக்கு மட்டும்தான் 2000 ரூபாய் கொடுத்துருக்கே. உனக்கு 2000 ரூபாய் இருக்கு. ஓட்ட நீ எனக்கு தான் போடணும். எல்லாவளும் ஆச்சா பூச்சான்னு வருவாளுவோ. கடைசி எவளும் வந்து நிக்க மாட்டா. அது மாதிரி 2000 ரூபாய் தந்ததை வெளியே யாட்டையும் போய் சொல்லாத. எல்லாவளும் ஒண்ணுக்கா வாத்தவளு. எல்லாவளுக்கும் 500 1000 தான் கொடுத்துருக்கேன். சொன்ன மாதிரி யாட்டையும் சொல்லிடாத. பெரிய பிரச்சனைக்கு விட்டுருவோம். சரியா? எலெக்ஷனுக்கு ஓட்டு போட உள்ள போகும்போது ஒரு 500 ரூபாய் தருவேன்.
சேச்சி வந்ததுக்கு அப்புறம் கொண்டாட்டம் குதூகலம் தான். யாரு ஜெயிக்க வைக்கலன்னு வையி ஜெயிச்சிருவேன் தானே. நீ யாவட்டி பயப்படுத, நீ தாண்டி சேப்ப. எவளாவது 2000 ரூபாய் தந்தாளா? ஒண்ணுக்கு அவத்தோட 100 ரூபாய் 200 ரூபாய் தராளுவா. என் ஓட்டு என்ன அவ்வளவு குறைஞ்ச ஓட்டா? நீ தான் 2000 ரூபாய் தந்திருக்க, உனக்குதான் என் ஓட்டு. என் வீட்டுல 7 ஓட்டு உண்டு. என் மவமாரே, என் மருவா எல்லாவற்றையும் சொல்லி உனக்குதான் போட சொல்லுவேன். இங்க பாருங்க, நமக்குனே வள்ளி வந்திருக்கா. இறைவன் அருள்ல பள்ளி அனுப்பி விட்ட மாதிரி நினைச்சுக்கிடுங்க. அவ ஜெயிச்சாதான் நமக்கு நல்லது. புரிஞ்சு விட்டு அவதான் ஜெயிப்பா. பயப்படாம போங்க. சரி வாரே ஆச்சி, வாட்டா குத்தி எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு. பல போராட்டத்துக்கு நடுவுல இறங்கியிருக்கேன், ஜெயிக்க வச்சிருங்க. நீ நமட்டி ஜெயிப்ப. இன்னும் அழுதுட்டு தான் இருக்கேலா? சரி சரி போட்டாச்சு, அழுது என்னத்தாக போகுது? சொன்னா கேக்குது அவளா? ஏற்கனவே வயசாகி போச்சு. இதுல அழுது அழுது எனத்தையும் நோயில கொண்டு விட்டுறாதியா? பிரியா விடுங்க. ஏற்கனவே டாக்டர் பார்த்துட்டு வந்து ஞாபகம் இருக்குவா? பிரஷர் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காரா? சும்மா இருங்க. ஓ, எனக்கு மனசே ஆரம்பிடுது. ஐயா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கும்? வாக்காளர்களே, இங்க இருக்கவங்க மாதிரி நான் யாரையும் ஏமாத்த விரும்பல. நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்கல. எனக்கு தேவை உங்க ஓட்டு. உங்க ஓட்டுனால நான் செய்ய போறது உங்களுக்கு நல்லது. அதனால இங்க இருக்க யாரையும் நம்பாம எனக்கு ஓட்டு போடுங்க. வள்ளி தானே பேசுதா? ஏண்டி வீட்டு முன்னாடிதான் பேச வந்திருக்கான்னு நினைக்கேன். பேய் எடுப்பா வந்துட்டாளாட்டி யாருக்கு தோத்தையை தின்னுக்கிட்டு எனக்கே உழவுக்கு வந்திருக்கா பாரு. காசுக்கு பணம் கொடுத்து சேர்க்க கூட்டம் கிடையாதுன்னா, தன்னாலேயே என்ன தேடி வர கூட்டம் இருக்கு. எல்லாரும் ஓட்டுக்கு பைசா கொடுத்து உங்களை ஏமாத்த பாக்காங்க. யாரையும் நம்பாதிய. யாச்சி உங்களதான் ஏசிட்டு கிடக்கா. ஒன்னா மண்ணா கடந்தீங்கன்னா கடைசி இப்படிதான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏடி, நான் போய் பார்க்க வர மாட்டி. ஏதோ டச்சிருக்கு எனக்கெல்லாம் சொல்லிட்டு கிடக்கா. நான் போய் பார்க்க போறேன். யாச்சி, வெளியெல்லாம் போனா ரொம்ப தலைக்கு மேல யாருவா? இங்க இருந்துகிட்டே என்ன சொல்லுதான்னு ஒட்டு கேப்போம். பேசாம இருங்க, வெளியே போய் சண்டை இது பண்ணாண்டா. ஏடி, எனக்கு மனசே ஆற மாட்டுக்கு. சாமம் போட வச்சிருவா பாரு கொட்டி. நம்மளதான் சொல்லுவா பாரு, ஓட்டுக்கு பைசா கொடுத்தோம்னு. வியாதி எடுப்ப நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன மூளையில உட்காந்து வச்சுட்டான்னு தள்ளு துவாப்பாட உட்காந்துட்டு என்ன சொல்லுக்கான்னு கேட்டுட்டு சங்க கிளிக்கிறாங்க பாரு. பேசாம இங்க இருந்து கேளுங்க ஆச்சி. சத்தம் போட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிராம சொன்னா இங்க கேட்கவும் மாட்டாங்க. மக்களே, அரசாங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அதையே வித்து உங்களுக்கு தர நினைப்பாங்க. அந்த கூட்டம் கிடையாது நம்ம கூட்டம். என்னென்ன வார்த்தை சொல்லுங்க பாரு. சவட்டு மூடி இந்த வள்ளி சொல்லு அளவுக்கு நான் ஆயிட்டம் பாரு. வாட்டுக்கு பைசா கொடுப்பாளுவோ, அதுக்கப்புறமா உங்களையே வித்து தின்னுருவாளுவோ. யாரையும் நம்பாதீங்க. உள்ள போறேலா என் போட்டோ போட்டு இருக்கும் என் சின்னம். ஒரே குத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க கனவுல கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை நான் காட்டுவேன். எவ்வளவு அழகா பேசுற வள்ளி. நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டேன்னா எல்லாம் நடக்கும் போலயே. வள்ளி, ரேஷன் கார்டெல்லாம் புதுப்பிச்சு தருவியாட்டி? கரண்ட் பில்லு கெட்டதுக்கு ஆள் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஆள் போட்டு தருவியா? வீட்டு வேலை செய்யறதுக்கு இலவசமா ஆள் போட்டு தருவியா? வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் கிடையாது, உன் வீட்டு வாசலை தூத்து உனக்கு வீட்டுக்குள்ள சமையக்கட்டை தொடச்சி தர்றது வரைக்கும் இந்த ஏரியால இருக்க எல்லாருக்கும் 2 பேர் நியமனம் பண்ணிருவேன். இவன் என்னத்த சொல்லிட்டு கிடக்கா? ஏச்சி, கொஞ்சம் வாசல் கிட்ட போய் நின்னு பாப்போமா? என்னமோ வேலைக்கறியெல்லாம் போட்டு கொடுப்பீங்க. பரவாயில்லையே, நல்லாதானே சொல்லுதா? சொல்லுவா. வந்தாளா வாய்க்கு வாய்க்கரிசி போட்டாலா நாய்க்கு. இவன் வீட்டுக்கு 2 பேரும் வேலைக்காரி போட்டாங்க. வாயில அறுப்பு வந்து எனக்கு சவு வாய முடிச்சு கிடக்க. எம்மா ஏச்சி வாங்க, அவனை வாசல் கிட்ட போய் நின்று பாத்துட்டு வருவோம். என்னையவே எடுத்து நிக்க எல்லாத்தையும் வள்ளி, உன்னை சேர்க்கவே விட மாட்டேனா. கனவுல கூட நீ சேர்த்துட்டேன்னு நினைச்சிடாத. சேர்க்கவே விட மாட்டேன் முட்டி. யாரு
சார் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், அவங்க தான் சார். எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள கூட்டிட்டு போய் நீ கேஸ் போடுற. எனக்கு தேவை பொறுப்பு. தேர்தல் கமிஷன்ல இருந்து எனக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி பணப்பட்டுவாடா எங்கேயும் நடக்கக்கூடாது. தூக்கு, அந்த பொம்பளை தூக்கு. ஸ்ட்ரிக்டா ஒர்க் பண்ணணும். மத்த கேஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவங்களுக்கு கவனி. சார் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் பொறுப்பு பண்ணி அவங்களை கூட்டிட்டு போயிருக்கேன் சார். அவங்களை கூப்பிடு. யாச்சி போலீஸ் பாதுகாப்போடி வந்திருக்காச்சி. வண்டி நிறைய செலவு பண்ணிருக்க போல இருக்க. நம்முடைய நல்ல எண்ணத்தையும் நல்ல குணத்தையும் பார்த்து கவர்மெண்டே நமக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதா இந்த ஓட்டு யாருக்கு? வேன்ல இருந்து கீழே இறங்கு. கேரவன்ல இருந்து கீழே இறங்குமா. ஓட்டுக்கு பைசா கொடுக்கறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கீழே இறங்கு நீ. யாச்சி ஓட்டுக்கு எவ்வளவுக்கும் பைசா கொடுத்திருக்கா, எவ்வளவு மாட்டி விட்டுட்ட போல இருக்கு. சமத்து மூடி கொஞ்ச நெஞ்சு ஆட்டமா காட்டுனா ஏடி இவளை பிடிச்சி ஜெயில விட்டுருவாங்களோ. இவளுக்கு தேவைதான். வந்த வாய்ப்புல என்ன கழிச்சு கிடந்தா ஆஸ்பத்திரி கிடந்தா வாங்கிட்டு நல்ல. என்னது சார் கேட்கல? ஏமா ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்குதிய எல்லா ரெக்கார்டோடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கீழே இறங்குங்க, அவங்களை விசாரிக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. ஆனாலும் நீங்க பணம் கொடுத்து ஜெயிக்க பாக்கிய. இறங்குமா கீழே, ஸ்டேஷன் வாமா. சார் யாரோ பொய் புகார் கொடுத்திருக்கா சார். எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பொய் கேஸ். அநேகமா எதிரிகள் உங்க பக்கத்துல இருந்தே தான் கொடுத்துட்டு போவேன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏமா கீழே இறங்குமா. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிருவோம். கடைசி நமக்கு எதுக்கு நம்ம மேல பழி வந்துடும். உள்ள வாங்க. ஆவட்டி நானே இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் வரம்பா. கீழே இறங்குங்கன்னு சொன்னேன். பைசா கொடுக்க கூடாதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. உங்க யாருக்காவது புரியுதோ கீழே இறங்குங்க. விசாரிக்க முறையில விசாரிச்சு உங்களை கேன்சல் பண்ணி விடுதுங்க. கீழே இறங்குங்க. என்ன இப்படி ஆயிப்போச்சு? என்ன நடக்குது தெரியலையா? போலீஸ் வேற பிடிச்சி போயிருக்குவ. பைசா கொடுத்துருக்கா பார்த்தீங்களா? எட்டி அவ கொடுத்துருப்பாட்டி. அவ கொடுத்துருப்பா. அவன் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருப்பா. எனக்கு சந்தோஷமா இருக்குச்சு. அந்த எரோட்டிச்சிருக்கு என்ன ஏற்றி நல்லா அவனுக்கு சும்மா இருக்காச்சு. அவன் என்னவோ நம்மதான் கேஸ் கொடுக்க நினைச்சிட்டு இருக்கா. என்ன இளவுன்னு தெரியல. கடவுளே நீ எப்படி வர? அவனுக்கு தேவைதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம சவத்து முடி என்னையே எழுத்து நிப்பா. வியாதி எடுப்பா. அவனுக்கு தேவைதான். மட்டும் சும்மா இருடி. சுருதிக்கு அம்மா சீச்சிருவாங்களோ என்னவோ எல்லாம் அந்த பையனை காண்டிதான். ரொம்ப நடிச்சுக்கிட்டு கிடக்காமட்டி. இவனை காண்டிதான் நான் வந்தது இந்த வாட்டு கேட்கணுக்கு. இவன் அதையே சாக்கா வச்சு இந்த சுருதி பிளேட்டை ரொம்ப நடிச்சுட்டு கிடக்கா. என்னடா இந்த சுருதி என்னையும் மகசே பிரிக்க பார்த்தவளாங்கோ. நான் விட மாட்டேன் அவளா. நீ அப்படி சொல்லாத. கடைசி சுருதியதான் அவன் கல்யாணம் பண்ணுவான். அவங்க அம்மா மட்டும் சேர்த்துட்டாவ. சுருதிக்கு மகேஷுக்கு கல்யாணம். கல்யாணமா? அந்த சுருதி பிள்ளை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வர மகேஷை எங்கூட பேசவே விட மாட்டாட்டி. நம்ம ஃப்ரெண்டு சொன்னாலும் நம்மளே பேச விட மாட்டா. இதுல கல்யாணம் வேறையா? எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். சுருதி இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் நான் பார்த்ததே இல்லடி. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டி சுருதி. என் உயிர் இருக்க வரைக்கும் நீ மட்டும்தான் என் மனசுக்குள்ள. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்தல்லோ வந்தல்லோ. தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா? வந்தல்லோ வந்தல்லோ. முடிச்சிட்டு வரட்டு போற வழியில வாங்கி தருவான். சரி சுருதிக்கு அம்மா நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வந்தேன். சும்மா நோட்டீஸ் கொடுக்கதான் வந்தேன். என்ன தீவுதா? அது அம்மா யாசாவன் பார்த்தா பல்ல கட்டிட்டு இருக்காளா? மம்மி கோவமே படல.
சும்மா இருட்டு அவன் என்னத்தையே பெருசா வாங்கி தர போறான். அது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கு.